ஐயோ அழுதுகிட்டே இருக்காளே. அம்மா நீங்களே வீட்டுக்கு போங்க, நான் போயிருவேன். அக்கா எனக்கு எதுவும் ஆகாது, நிச்சயமா உங்களெல்லாம் திரும்பி பார்க்க வருவேன். உன்னை நம்பி அந்த புள்ள வந்திருக்குல, நான் என்னக்கா பண்ணிட்டோம்? ஐயா ஜெயராஜ், வேற ஏதாவது வேலை இருக்கல ஐயா? பொண்ணு தர எல்லாரும் போயிருக்கானுங்க, விக்கி எல்லாம் சண்டை போட போயிருக்கானுங்க. இப்ப வந்துருவானுங்கடா, அது வரைக்கும் அது போகாம இருடா. இது தெரியுங்கா, எவ்வளவு போராடினாலும் முடியாது. அவங்க குறிச்சது குறிச்சுதான், இனி ஆபரேஷன் தள்ளிலாம் போட மாட்டாங்க. ஒண்ணும் இல்லக்கா, நான் நல்லபடியா போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்துருவேன். ஏய் அலமேரு, நிற்கதியை விட்டுட்டு போறணும். இவன் முன்னாடி அழுதே அவ்வளவுதான். உன்னை பார்க்காம வந்திருக்கலாமோ? இப்படி பாதியிலே பொறுத்தான் அவ்வளவு காதலிச்சதான். காதலிச்சு 10 நாள் கூட ஆகல, தனியா விட்டுட்டு போறேன். விட்டு போ, நான் போய்கிடுவேன், போ. ஒண்ணில போ. அதான் உன்னால முடியலடா, என்னடி பண்ணிட்டு இருக்க? வாட வீட்டுக்கு போலாம். அப்பெல்லாம் விட மாட்டாங்க அக்கா, இது என்ன ஸ்கூலா? போடி, நீங்க நின்று எப்படி போவேன்? குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கா, இப்படி பாதியில விட்டுட்டு போறேன். உன் கூட எப்படிலாம் வாழ ஆசைப்பட்டேன். எனக்குலாம் புத்திர பாக்கியமே இல்லை போலுக்கு. உன்னை கல்யாணம் பண்ண அடுத்த மாசமே அப்பாவா என்ன ஆசைப்பட்டேன். குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழ ஆசைப்பட்டேன். பிடிச்சவ கூட வாழ்றது ஒரு வரம் தான், அந்த பாக்கி எனக்கு கொடுத்து வைக்கல. நல்லா நல்லா ரெடி. ஆமா, எல்லாரையும் கொடுத்து கிளம்புங்கம்மா. இல்லையா, பொண்ணு தர எல்லாரும் போயிருக்கானுங்க, விக்கி எல்லாம் போயிருக்கா. கண்டிப்பா நல்ல ரிசல்ட்டோட வருவாங்கடா, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா நீங்களே இப்படி சொன்னா எப்படிமா? அதான் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே, இது எதையும் மாற்ற முடியாது. பரவாயில்லம்மா, நான் பாத்துருவேன், நான் நல்லபடியா திரும்பி வருவேன், நீங்க போங்க. இல்லையா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. பொண்ணு தர உன்னை அப்பெல்லாம் விட மாட்டான், அவன் உன்னை விட மாட்டான், அவன் உன்னை விடவே மாட்டான். அழாத அண்ணா, பாத்துக்கலாம் விட, அழாத. அவன் இன்னும் வாழவே இல்லடா. அவன் என் கூட ஒட்டி பார்க்கட்டாலும் என் கூட பிறந்தவதான், எப்படி விட முடியும்? அவன் வாழவே இல்லடா. அவன் இப்ப அவனை தேடி ஒரு புள்ள வந்திருக்கு. ஒருவேளை ஏதாவது அந்த புள்ள வாழ்க்கை, அதான பயமா இருக்கு. எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. ஏதோ திட்டம் போட்டுதான் ஜெயராஜ் தூக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஜெயராஜ் மேல டிபார்ட்மெண்ட்ல ஒரு கண்ணு, அவனை தூக்கம் கண்ட இந்த ஏற்பாடு நிறைய அரசியல் பள்ளிகளுக்கு எதிராக சாட்சிகளை தேடினவரை விட்டு அழைப்பானுங்க. சந்தர்ப்பம் பார்த்து தூக்குதானுங்க. ஜெயராஜ் மட்டும் இல்ல, சத்தியம் நாளைக்கு எதுக்கிட மாட்டேன். உங்ககிட்ட சொல்லிருக்கேன், அவன் வாழணும்னு ஆசைப்பட்டான், விட்டு கொடுத்தான்டா. அண்ணே அவன் நிறைய தியாகம் பண்ணிட்டான்டா. இப்ப வாழ போறத்துல அவனு சாவடிக்க கூட்டு போறானுங்க. விட மாட்டேன்னு அதான் கிஷோர் காலத்தை புடிச்சிருக்கல, தானா வேலையை பார்ப்பான். நான் அவன்கிட்ட எவ்வளவு பெஞ்சு பார்த்தேன்டா. இதுக்கு மேல அவனை நான் என்ன பண்ணேன்? அவன் பக்கத்துல பொண்டாட்டி நிக்கா, நம்ம உரிமையோட அதட்ட கூட முடியல. அவன் கையெறி இல்லட்டா கூட அதட்டல. அவன் என்னடா நினைப்பா? நாளா கழுத்துலயே மிதிச்சேன், இப்பதான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். எப்படி கிஷோருக்கு பாசம் இல்லாம போச்சுதே? அப்படினாலும் அவனுக்கு அது பெரியப்பா பையன், சொந்த அண்ணன், எப்படி அவனுக்கு பாசம் இல்லாம போச்சுதே? அதான் எனக்கும் தெரியல. மிலிட்டரி இருக்கும் போது அவன் பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பான், பாதி என்ன ஒன்னதான் கிடப்பாங்க. அந்த பாசம் கூட எனக்கு இல்லாம போச்சுதே. கிஷோர் பேசுனீங்களா? நான் சொன்ன மாதிரி நம்ப போறீங்க. நான் கலெக்டர் அதையும் தண்ணி உங்க காலில் விழாத குறைய கெஞ்சி பார்த்துட்டேன். உன்னை யார்டா கையெழுத்து போட சொன்னதே? சத்தியமா சொல்றேன், அதுல அப்ப ஜெயராஜ் பேரே கிடையாது. நான் கையெழுத்து போட்டதுக்கு அப்பதான் சேர்த்துருக்காங்க. உண்மைதான் சொல்றேன். பொழுது பேர் இருந்து நான் பார்த்தேன், நான் கையெழுத்து போட்டேன். ஆனா ஜெயராஜ் பேர் நான் பார்க்கவே இல்ல. ஓ, இவரை பழி வாங்க பார்த்திருக்க? இல்ல, தெரியும் நீ யார பழி வாங்கிறதுக்கு போனேன்னு தெரியும். இப்ப அது பிரச்சனை இல்ல. ஜெயராஜா அதை விடிக்க முடியுமா முடியாதா? நான் எவ்வளவு கெஞ்சி பார்த்துட்டேன். இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லையாடா? உன்னை நம்பி தாண்டா நிக்க. இந்த ஜெயராஜ் ஒரு வீட்டுல கிளம்பிடுவான்டா. அவன் நம்பி ஒரு புள்ள வந்திருக்குடா.
எனக்கு இப்ப பயம் கொடுக்குது. நான் என்ன பண்ணட்டும்? நீங்க யார் காலையில விட சொல்ல விட இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அது மொத்த குடும்பமே அழுதுகிட்டு இருக்கு. நாம சந்தோஷமா பண்ணா ஏன் உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்க? எனக்கு எதிரி ஒரு ஆள் தான், வேற யாரும் எதிரியே பாக்கல. ஆமா, தேன்மொழி பிடிக்கிறதுக்காக ஒண்ணு நான் சேர்த்தேன். ஆனா நான் ஜெயராஜ சேர்த்தவே இல்ல. தெரியாம வாழல. இதுதான் கல்யாணம் கட்சி பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தான். காதலே வேண்டாம்னு மனசுல நம்ம தான் காதல வளர்த்து விட்டோம். இப்ப ஆசைப்பட்டு இருக்க நேரத்துல அவன சாவுக்கு பலி கொடுக்க துணிஞ்சிருக்க வேண்டாம். ஏதாவது பண்ணுடா. அதான் அந்த பொதிக மலையில இருக்காரு, அவரை பார்க்க போனீங்களா என்ன? இப்ப கையில் சொன்னா நேத்து அவரை பார்க்க போகணும், அவரு இல்ல. ஆனா ஜெயராஜ் இன்னைக்கு கிளம்பிட்டான். இன்னைக்கு ஒரு அவருக்கு இருக்கலாம். என்ன பண்ணனே தெரியலடா. நாளை கழிச்சுதான் ஆபரேஷனு. நாளைக்கு போனா கூட நடக்கும். நாம ஏன் இன்னைக்கு போய் அவரை பார்க்க கூடாது? அவரை பார்த்தா சத்தியமா சொல்றேன், அவர் மட்டும் நான் போறேன்னு சொல்லிட்டா கண்டிப்பா சொல்றேன் ஜெயராஜ் போக வேண்டாம். அது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏன் அவங்களுக்கு ஒரு தில்லுமுள்ளு பண்ண தெரியுமா? எனக்கும் பண்ண தெரியும். ஆனா அந்த மிலிட்டரி மேன் சம்மதிக்கணும். அவர் மட்டும் சம்மதிச்சாருன்னா ஜெயராஜ் போக வேண்டாம். அது நான் பாத்துக்கிட்டேன். சரி, எனக்கு இன்னைக்கு ஒரு நாளும் ஜெயராஜ் அங்க போகக்கூடாது. அதுக்கும் பெர்மிஷன் வாங்கி கொடு. அதுக்கும் காரணம் கேட்பானுங்களே, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுடா. ஒரு நாள் டைம் கேளு. காலையில 11 மணி, நைட்டு 12 மணிக்கு கிளம்புற மாதிரி என்ன பெர்மிஷன் கேட்டா நான் அதுக்குள்ள அவர் காலில் விழுந்தாரு. நான் பெர்மிஷன் வாங்கிடுறேன். சரி சரி, நான் போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன். அண்ணே, என்னென்ன ஆச்சுதே? இப்ப பெர்மிஷன் கேட்க முடியும். நைட்டு 12 மணிக்கு கிளம்புற மாதிரி என்ன பண்ண முடியும்? ஆனா ஜெயராஜ் அண்ணே, ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சே. என்ன சொல்றீங்க? ஆமாத்தா, இப்பதான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாரு. உங்களால பார்க்க முடியல, அவருக்கு வேதனையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் சொல்லாம கொள்ளாம கிளம்புனாரு. நம்ம அக்கா மாதிரி தான் விடல. ஜெயராஜ் போதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப எல்லாருமே ஸ்டேஷன் தான் போயிருக்காங்க. அவருக்கு முடியல, எல்லாரையும் விட்டுட்டு போக முடியல. அந்த பொண்ணு வேற வந்து நிக்குது. ஒரு குடிஞ்சு போயிட்டாரு. டேய், ஏதாவது பண்ணுங்கடா, எனக்கு பைத்தியமே பிடிச்சிட போல இருக்குது. டேய் கிசான், ஐயோ இவன் வேற போன இன்னும் வெளியில வரலையே. ஜெயராஜ் போயிடக்கூடாத. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போய் ஜெயராஜ் தடுத்து நிறுத்துங்க. நான் பென்ஷனோட வரேன். சரிங்கத்தா. ஜெயராஜ் அனுப்ப மாட்டேன், நான் அனுப்ப மாட்டேன். இல்ல, இங்க நின்ன வேலைக்கு ஆகாதே. டேனியல், வா, நம்ம பொதிய மேல கிளம்பலாம். இவன் பெர்மிஷன் வாங்கிட்டு வரட்டும். சரிங்கண்ணே, நான் போய் ஜீப் எடுத்துட்டு வரேன். நீ பெர்மிஷன் வாங்கிட்டு வா, நான் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். ஒருவேளை அவரும் போயிட்டா என்ன பண்ண முடியும்? நான் இப்ப கிளம்புறேன். சரிண்ணே, நான் பின்னாடியே வந்துடுறேன், நீ போ. சரிடா, ஜெயராஜ் மட்டும் யாரும் விட்டுறாதீங்க. அவன் மட்டும் போயிட்டா சத்தியமா சொல்றேன், நான் தாங்கி விட மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன ஆனாலும் சரி, அவனுங்க என்ன அனுப்பிடாதீங்க. வேற ஏதாவது வழி பண்ணிக்கலாம், இங்க அனுப்ப மட்டும் செய்யக்கூடாது. புரியுதா? நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு இருக்கேன். சரிண்ணே, அது எப்படி நான் அனுப்புவேன்? நான் பாத்துக்கிறேன், நீ போ. வேற ஏதாவது வழி பாத்துக்கலாம், சரியா? டேனியல் வா. இவன் என்ன போனவன காணல. கிசான், என்னடா நீ போயிட்டு ஒரு சத்தம் கூட கொடுக்க மாட்டேங்க. எங்க என்ன வேலைக்குன்னு நிக்க வைக்கானுங்க தெரியுமா? என்னடா சொல்ற? ஆமாண்ணே, என்ன வேலைக்குன்னு நிக்க வச்சுட்டு இருக்கானுங்க. கலெக்டருங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்ல. சீப் எடுத்துறானுங்க. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஏதோ சூழ்ச்சி நடக்குது, அது மட்டும் தெரியுது. நானும் சார் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கண்டுக்கவே இல்ல. இங்க பாரு, நீங்க வந்து நேரத்தை கடத்த வேண்டாம். நீங்க கிளம்புங்க, நான் பென்ஷன் லெட்டரோட வரேன். பரவாயில்ல, எவ்வளவு நேரம் என்ன நிக்க வைக்காங்கன்னு பாக்குறேன். பரவாயில்ல, பார்த்தல நீ ஒரு சின்ன வேண்டாத வேலை பார்த்த. இப்ப எங்க வந்து நிக்க பாரு. தப்புதான், நான் தேன்மொழிக்காக பண்ணு. வேலை இப்ப என் தலையில வந்து நிக்குது. கஷ்டமா இருக்கு. ஜெயராஜனை மட்டும் இங்க போயிடக்கூடாது. சரி, அதை நான் பாத்துக்கிடுவேன். நீ சீக்கிரமே பெர்மிஷன் லெட்டர் வாங்க போ. ஒன்னு சொல்லட்டுமா? அங்க எனக்கு கீழே வேலை பார்க்கறவங்களுக்கு சேர் போட்டிருக்கு. நான் நின்றுகிட்டு இருக்கேன், எனக்கு சேர் கூட கொடுக்கல. ஒரு அரசியல் பொம்பளை, அவளுக்கு சேர் போட்டு கொடுத்துருக்கு. வார்டு மெம்பரு, அவ சேர்ல உட்கார்ந்து எனக்கு கொடுக்கல. ஆனா நான் நிக்கிறேன். எப்படியாவது பெர்மிஷன் வழியாக நான் வருவேன். நீங்க கிளம்புங்க, நான் பெர்மிஷன் லெட்டர் தான் வருவேன். என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். ஒரு நாலு முதல் எங்கிட்ட வந்து நிக்கணும். நானும் பாத்துக்கிட்டேன். நானும் என் படிச்ச துமுறை காட்டுறேன். நீங்க போங்க. வேண்டாம், உனக்கு இங்க பாதுகாப்பு இப்ப நல்லா தெரியுது. நான் எதிரே நிக்க எவ்வளவு வேலைக்குன்னு கை வச்சிருவானுங்க. நான் பாத்துக்கிறதே, நீ உள்ள போ. நான் நிக்கிற தயத்துல நீ உள்ள போ. என்ன வேணாலும் பண்ணு, பாத்துக்கலாம். அப்படி ஒண்ணு நீ தருமானத்தை விட்டு கொடுக்க வேண்டாம். நீ உள்ள போ, ஒரு சேர்ல உட்காரு. நீ படிச்சு துமுறை காட்டு. நீ கலெக்டருங்கிறத மறந்துடாத. போடா, எது வந்த நான் பாத்துக்கிறேன். நீ உள்ள போ. போடா. ஜெயராஜ் இங்க போக மாட்டாரு. எங்களுக்கு தெரியாத தில்லு முள்ள இல்ல. என்ன நேர்வழியில போகலான்னு பார்த்தோம். இங்கெல்லாம் நேர்வழியில போனா ஒரு காரியம் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். ஜெயராஜ் இங்க போக மாட்டாரு. நீ போ, கெத்தா போய் உட்காரு. தைரியமா கேளு, எனக்கு பெர்மிஷன் வேணும்னு. எவனாவது உங்ககிட்ட பம்பு எடுத்தோம், எந்த அரசியல்வாதி உங்ககிட்ட மூஞ்சில குத்தல, நான் விக்கில. போடா போ. நானும் கெத்த காட்டுறேன். கோட்டை போட்டுட்டே போடா. சரிண்ணே.
நீ போடா அண்ணன் பாத்துக்கிறத. சரி. உள்ளக்கு இப்பதான் தைரியம் வந்திருக்குது. போடா நான் பாத்துக்கிறத. என்னையே சுத்தி சுத்தி வந்த என் ரெண்டாவது புள்ள இவனுக்கு நான் அவசரம். நான் எங்க போயிட்டு வந்தாலும் காலை சுத்துவான். என்னமோ இவருக்கு மட்டும் தான் நான் உரிமை இருக்கிற மாதிரி என் மேல முதல்ல ஏறி உட்காந்துக்கிடுவான். மத்த யாரையும் பக்கத்துல கூட விட மாட்டான். மண்டை நிறைய முடியா இருக்கும். இப்பவும் இருக்கா என்ன? இன்னும் இருக்கும் உங்களுக்கு. உடம்பெல்லாம் முடியாதான் இருக்கா. அது கம்பீரமா இருக்கானே. அன்னைக்கு தூக்கி வைக்கும் போதே எனக்கு தெரியும் நீ இப்படிதான் இருப்பேன்னு. அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கான். என்ன கொஞ்சம் வாட்ட சட்டமா இருக்கும். அழகு போல நிக்கிறத பாரு. அது சரி, இவனுங்களா எதுக்கு பரபரப்பா சுத்திட்டு இருக்கானுங்க? என்ன விஷயம்? தண்ணி ஏதாவது வேணுமா? வேண்டாயா. என்ன வேண்டாயா? இருக்கட்டும். அப்படியே பொண்ணுத்திறனை பேசுன மாதிரி இருக்குது. இவரை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஏதாவது பேசணுமா? இருக்கட்டும். இல்ல இருமுனீங்கல்ல, தண்ணி கொண்டு வரட்டா? நீங்க பெரிய ஆபீசர் தானே, அதுக்கு என்ன? நீங்க தண்ணி குடிக்கீங்களா? கமிஷனர் தானே? ஆமா, அதுக்கு என்ன? நீங்க பெரியவரே. நான் தண்ணி கோரிட்டு வரட்டா? இல்ல இருங்க, நான் தண்ணி கோரிட்டு வரேன். என் புள்ள தானாட்டம் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் அவனுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு. என்னை பார்த்த உடனே அவனுக்குள்ள ஏதோ ஒரு உள்ளுணர்வு. ஆனா நான் அதை செத்து போயிட்டு நினைச்சிட்டு இருக்கானே. இப்போ நான் உயிரோட இருக்க கூட சந்தேகப்பட்டிருப்பான். அதை நான் செத்து போயிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கானே. ஐயா இந்தாங்க தண்ணி குடிங்க. என் புள்ள கொடுத்து நான் வேண்டான்னு சொல்லுவேனா? முத என் புள்ள கையால வாங்கி குடிக்கிறேன். இந்த பாக்கிய மாதிரி எனக்கு கிடைச்சது. கொண்டாயா. அப்படியே பொண்ணு திறன மாதிரி இருக்குது. பொண்ணு திறன மாதிரி பேசுறாரு. குரல கூட அப்படியே இருக்குது. கொண்டாயா. என்ன அப்படியே பொண்ணு திறன குரல மாதிரி இருக்குது. இந்தாங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா சார்? சார்லாம் வேண்டாம், விக்கின்னு கூப்பிடுங்க. விக்கி. இது நான் பெரியவனுக்கு தானே இந்த பேர் வச்சேன். விக்னேஷ் தான் நான் பேர் வச்சேன். இவனுக்கு நான் வேற பேர்ல வச்சேன். விக்கின்னே கூப்பிடுங்க. உங்க பேரு விக்கியா? ஆமா, என் பேரு விக்கி. அப்ப இவன் மூத்தவனா? இல்லையே, மூத்தவன் இப்பதானே போனா. நான் அவனுக்கு தானே விக்கின்னு பேர் வச்சேன். உங்க பேர் நல்லா இருக்குது, விக்கி. முழு பேரு விக்கியா? விக்னேஷ். இல்லையே, நான் இவனுக்கு பேர் வைக்கவே இல்லையே. இது மூத்தவன் பேர்ல. அப்படியா? நல்லா இருக்கு. இல்ல, இங்க 4 பேர் பரபரப்பா இருந்தீங்களே, எதுக்கு? நீங்க யாரு? நான் ஒரு பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக ஒரு வாரமா அறிஞ்சுக்கிட்டு இருக்கேன். உள்ள கூட விட மாட்டேங்கிறாங்க. என்ன பெட்டிஷனு? மலை பகுதியில பாலம் கட்டுறதுக்காக பெட்டிஷன் கொடுக்க வந்தேன். எந்த பாலம்? நம்ம கரையருக்கு போற ரோட்ல இருக்குது. அந்த மலையில இருக்க மக்கள்லாம் பாவம். ஆத்துல தண்ணி வந்துச்சுன்னா கிராஸ் பண்ண முடியாது. அந்த விஷயமா தான் பெட்டிஷன் கொடுக்க வந்தேன். அதுல ஆல்ரெடி ஒரு பாலம் இருக்குது. பாலம் இருக்குது, ஆனா அங்க போயிட மலைக்கு அது தாக்கு பிடிக்காது. மழை காலம் அதுல நம்ம வந்தோம்னா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. பாலம் பேர்ல கட்டி வச்சிருக்காங்க. மழை காலம் ஒரு சைக்கிளை கூட அதை ஓட்டிட்டு வர முடியாது. அதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பாலம் போடுறதுக்கு பெட்டிஷன் போட வந்தேன். என்னை பார்த்தாலே உள்ள விட மாட்டாங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நீங்க நாளைக்கு வாங்க, கண்டிப்பா உங்க வேலைக்கு நான் உதவி பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு தெரியுது. இல்ல தெரிஞ்சுக்கலான்னு. உங்ககிட்ட சொன்னதுக்கு என்ன, எனக்கு என்னமோ தெரியல, உங்களை பார்த்தா பேசணும் போல இருக்குது. எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான். இவ்வளவு நாளா வீட்டுல தான் கிடந்தான். வயசு கடந்து போச்சு. எங்க பொண்ணுத்தரானோட 2-3 மாசம் தான் வயசு கம்மியானவர். வீட்டுல இருந்தாரு. அப்புறம் சிஐடிக்கு மாத்தினாங்க. இப்பவும் சிஐடியா தான் இருக்காரு. ஆனா என்னன்னு தெரியல. இப்போ நம்ம டெல்லியில ஒரு இது நடக்க போதே. உங்கள்கிட்ட சொல்லதுக்கு என்ன, இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்க. கண்டிப்பா
அதுல அட்டாக் அதிகமா இருக்கும். உயிர் போறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. அதுல போய் எங்க அண்ணனை போட்டிருக்காங்க. ஐயோ, ஆமா, அதான் அவனை எப்படியாவது அனுப்பாம இருக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கோம். இப்போ அவன் தனியால அந்த துணிச்சலா போயிடுவான். அவன் இப்போதான் இவ்வளவு வயசுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுனான். இப்போ அந்த புள்ள வீட்டுல பிரச்சனை. அந்த புள்ள இவன் தான் வேணும்னு இங்க வந்து நிக்குது. இப்போ அந்த புள்ள இங்க வந்தாச்சு. இவன் உயிருக்கு உத்தரவாதத்துக்கு போய்கிட்டு இருக்கான். அந்த புள்ள எதிர்காலம் என்னத்துக்கு ஆகுறது? ஐயா, அந்த ஆபரேஷன் எதுக்கு ஜெயராஜா போட்டிருக்காங்க? இப்போ ஒரு டெல்லியில வைக்காங்களே, அந்த ஆபரேஷனுக்கா? ஆமாமா, உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டேன். அது திட்டமிட்டுல பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ, அது கண்ணனு எங்க பொண்ணுத்தரனுக்கு ஜெயராஜ்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க ரெண்டு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. சொல்லப்போனா எங்களுக்கும் அப்படித்தான். எங்க அண்ணன் இல்ல, எப்படி விட்டு கொடுக்க முடியும்? எங்க முன்னாடி நான் செத்து போறேன், நான் போயிட்டு வரேன்னு சொன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும்? நாங்க அண்ணன் தம்பியா இருக்கிறது அர்த்தமே இல்லையா? அதான் மேலிடத்துல பேசி பேசி பார்த்தோம். எவனும் செவி சாய்க்கிற மாதிரி தெரியல. அதான் இப்போ பொதிக மலையில ஒருத்தர் இருக்காராம். அவரு மிலிட்டரியில இருந்தவரு. நிறைய யுத்தங்கள் ஆபரேஷன்லாம் நிறைய ஈஸியா பண்ணி முடிக்க வரான். அவரை பார்த்து உதவி கேட்கலான்னு இப்பதான் எங்க அண்ணன் போய்கிட்டு இருக்கான். என்ன பேர் சொன்னீங்க? அந்த ஆபீசர் பேரா? அவரை பத்தி எங்களுக்கு எந்த விவரமும் தெரியாது. இப்பதான் என் தம்பி ஒய்ஃப் சொன்னான் அவரை கண்டிப்பா போடலான்னு. நான் அதை கேட்கல. ஏதோ பொண்ணு தரேன்னு சொன்னீங்களே, ஏன் அண்ணன் என் கூட பிறந்த அண்ணன்? பொண்ணு தரையா? பொண்ணு தரையா? ஆமா, அவன் பேர் தான் பொண்ணு தர. பொன் துறை. நாங்க பொண்ணு தர பொண்ணு தரேன்னு சொல்லி சொல்லி பொண்ணு தரேன்னு வந்துட்டு பொன் துறை. சரி சரி, அந்த ஆபீசரை பாத்துட்டீங்களா? இப்படி இல்ல, அதான் எங்க அண்ணன் போய்கிட்டு இருக்கான். என்னதான் பார்க்க போயிருக்காங்க. தம்பி, நான் உள்ள போயிட்டு வரேன். சரி, நீங்க நாளைக்கு வாங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு எல்லாரும் படி பண்றேன். கண்டிப்பா, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஜெயராஜி கண்டிப்பா அங்கதான் இருப்பாரு. ஜெயராஜன்னு கரெக்டா சொல்றாரு. எப்படி? ஐயா, அவனுக்கு ஒண்ணு அப்படி விட மாட்டானுங்கடா. பொண்ணு உன் மேல உசிரே வச்சிருக்கான். அப்படியெல்லாம் விட மாட்டான். ஆமா, நீ வீட்டுக்கு போங்கம்மா. எவ்வளவு நேரம் காத்திருப்பீங்க? நான் ட்ரெயினுக்குள்ள போறேன். ஓய், அம்மா கூட தான் இருக்கணும். நல்லா படிக்கணும்னா. அம்மா பாத்துக்கிடுங்கம்மா. லாட்டு பத்தி நிறைய உண்டு. அங்கங்க போயிருவா. கொஞ்சம் கண்ணு கத்துமா பாத்துடுங்க. மீனக்கா, அதுல உன் தம்பி வந்துருவான், கவலைப்படாத. நீ அடிச்சு விளையாட உன் தம்பி வந்துருவான்க்கா. உன்னை கடைசி வரைக்கும் தூக்கி சமைப்பேன்னு சொல்லியிருக்காங்களா? தூக்கி சமைப்ப. எனக்கு மட்டும் தாங்க முடியுமாங்க? என்ன உரிமையோட தம்பி தம்பின்னு கூட்ட வேணி தானே? அக்கா பாசம்னா இப்படித்தான் இருக்குன்னு காட்டின வேணி தானே? ஜெயராஜி, அக்கா இல்ல, நீ அம்மா. ஐயா, அக்கா விட்டுட்டு போவாத ஐயா. நானும் சந்தோஷமா இருக்கேன்னா நீல வீட்டுல கடக்க போய் தானே ஐயா. கவலைப்படாதுக்கா, சீக்கிரம் வந்துருவேன். அக்கா, அவளுக்கு சமையல்லாம் தெரியாது. ஐயா, புள்ளையாவா? இல்ல, வாயு கொஞ்சம் துடுக்கா பேசுவா. பாத்துக்கிடுங்க. இங்க பாரு, படிக்கணும்னா ஏன் எழுற? ஆனா எங்க எல்லாரும் இருக்காங்கல்ல. நீ என்ன மாதிரி இருக்குமா அவளுக்கு? வெடி வாழக்கூடாதுன்னு இருந்தா என்ன பண்ண முடியும்? அம்மா, விளையாட்டு பிள்ளைய அங்கேயும் போயிருவா. கொஞ்சம் கண்ணு கத்தமா பாத்துக்கோங்க. கொஞ்சம் விளையாடுறதுக்கெல்லாம் ஆசைப்படுவா. தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துருங்கம்மா. ஏய், என்ன அம்மா நினைக்காம தள்ளி இங்க மாதிரி நல்லா பாத்துக்கிட்டு வாங்க, சரியா? அம்மா கிட்ட அக்கா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். மீனக்கட்டி அக்கா, அவளை அப்பப்போ பியூட்டி பார்லர் எல்லாம் கூட்டு போ. குமாரன் எல்லாம் விடக்கூடாது, வெட்டி வெட்டி அடிக்கணும். நீ அக்கா கூட இருந்துறியா? இருக்க வந்துருவேன், சீக்கிரம் வந்துருவேன். என்ன விட்டு போவாதீங்க ப்ளீஸ். அவனை கொஞ்ச நேரம் தனியா பேச சொல்லுங்கம்மா. சரிங்க ஐயா, பிள்ளைகிட்ட ஒரு தனியா பேசிட்டு வாப்போ. இல்லக்கா, பரவாயில்ல, பேசிட்டு வாப்போ. சரி. என்னடி? என்ன விட்டு போகாதீங்க. அழக ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. எனக்கு எப்படி இருக்கும்? என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க, எனக்கு எப்படி இருக்கும்? நான் செத்து போயிருக்கேன், காட்டிக்காம இருக்கேன். இங்க பாருங்க, என்ன விட்டுட்டு போகாதீங்க.
ஒன்னும் தெரியாத சின்ன பொண்ணை விட்டுட்டு போறமேன்னு என் மனசு படுற பாடு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். நான் அவன் கூட இருக்கும்போதே எனக்கு ஒண்ணு நினைச்சு பயமா இருக்கும். இப்போ உன்னை விட்டுட்டு போறேன்னு தெரிஞ்சா எனக்கு எப்படி இருக்கும்? செத்து போயிருக்கேன், உங்ககிட்ட காட்டக்கூடாதுன்னு இருக்கேன். சரி, ஒழுங்கா படிக்கணும்னா இவ்வளவு சொல்லாதீங்க. நான் உங்களை விட மாட்டேன். அப்ப என்னையும் கூட்டிட்டு போங்க. உன்னை எங்க கூட்டிட்டு போவ? எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்க. நீங்க போற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க. ஆமா, தங்க விக்கிரகத்தை கூட்டிட்டு போறாங்க. அம்மா கூட இரு, நல்லா படிக்க வைப்பாங்க. இப்பெல்லாம் பேசாதீங்க. எனக்கு நீங்க தான் வேணும். நான் வேணுமா? ஆமா, நீங்க தான் வேணும், வேற யாரும் வேண்டாம். இப்பெல்லாம் அடம் பிடிக்க கூடாது. இல்ல வேண்டாம், இதையே நினைச்சிட்டு இருப்போம். இல்ல வேண்டாம். முத்தம் கொடுங்க. எல்லாரும் பாக்காங்கல்ல, வேண்டாம். இங்கதான் யாருமே இல்லையா? அதெல்லாம் பாப்பாங்க, வேண்டாம். நான் கொடுத்தனா தப்பா போயிருப்போம். நான் வரணும் வரலையோ, இவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. இல்ல இருக்கட்டும், சரியா? நல்லா படிக்கணும், பிடிச்ச வேலைக்கு போ. இப்பெல்லாம் பேசாதீங்க. உங்களை நம்பி தானே வந்தேன். உங்க கூட வாழ போறேன், எவ்வளவு சந்தோஷமா வந்து தெரியுமா? என்கிட்ட சொல்லி நான் வரேன்டான்னு சொல்லியிருப்பேன். சரி, பாரு, இங்க பொண்ணுத்துல இருக்கான், ஒரு புள்ள மாதிரி பார்ப்போம். அவன் இருக்கிற தைரியத்தை தான் நான் உண்மையிலே விட்டுட்டு போறேன். பொண்ணுத்தரை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தா அவன் கண்ணுக்குள்ள வச்சு பார்ப்பான். ஈஸ்வர் கொடுத்த புள்ளையவே அப்படி பார்ப்பான். உன்னையும் கொடுத்துருக்க, புள்ளையா கொடுத்துருக்க. புள்ள மாதிரி பாக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்கான். இங்க பாரு, அவன் நல்லா பாத்துக்கிடுவான். கண்ணை மூடிட்டு அவனை நீ நம்பல. இந்த உலகத்துல நீ யாரும் நம்பதியா இல்லையா? பொண்ணு தெரியும், நீ முழுசா நம்பல, சரியா? அவனை நம்பி எங்க வேணாலும் போலாம், சரியா? இந்த உலகத்தை நான் அவனை நம்புறேன். கலங்க கூடாது, அழக்கூடாது, நல்ல பிள்ளையா இருக்கணும். இதை விட்டுட்டு போறங்கிற வழி உங்களுக்கு இருக்கா இல்லையா? நீங்க இல்லாம இந்த உலகத்துல நான் யாரு கூட இருந்தாலும் சந்தோஷமா இருக்க மாட்டேன். அது உங்களுக்கு புரியுதா புரியலையா? 1000 பேர் என்ன சுத்தி இருந்தாலும் நீங்க இருக்கிறதுக்கு சமமாகுமா? தெரியும், எத்தனை பேர் சுத்தி இருந்தாலும் என் இடத்த நிரப்ப முடியாதுன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ண சொல்ற? என்னையும் கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா நீங்களும் போகாதீங்க. என்னடி பேசுற? குழந்தை மாதிரி, குழந்தைதான். சரி, ஒரு முத்தமாவது கொடுங்க. வேண்டாண்டி, அப்புறம் அது இன்னும் வேதனை கொடுத்துரும். உனக்கும் வேதனை, எனக்கும் வேதனை. ஒரு வேதனை இல்ல, கொடுங்க. வேண்டாண்டி, இங்க சுத்தி ஆட்கள்லாம் பாத்துட்டு இருக்காங்க, வேண்டாம். ஒருத்தரும் பார்க்கல, கொடுங்க. ஏண்டி, இவனை தாங்க முடியுமாடி? அதே நினைப்பு வரும், இன்னும் பாசம் வரும். எதுக்கு? கொடுக்க போறீங்களா இல்லையா? என்னடி? கொடுங்க. டேய் ஜெயராஜ், அக்கா, டேய் உனக்கு பர்மிஷன் வாங்கிருக்கானா? போட்டு தரேன். நைட் 12 மணிக்கு நீ போனா போதுமா? நினைச்சேன், எனக்கு எப்படி அவன் விடுவான்னு. மாமாடா, இப்ப கொடுங்க. என் அம்மா என்ன வந்து கேட்டாலும் என் அம்மங்கிட்டயே சண்டை போடுவான். என் அம்மங்கிட்ட இருந்து கூட என்னை கூட்டிட்டு வந்துருவான். அவ்வளவு பாசக்காரன். பர்மிஷன் வாங்கிட்டான்ல, இனி அவன் வேலையை ஆரம்பிச்சிருவான். என்னவோ கேட்டல, என்ன வேணும்? அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சுதே. இதுக்கப்புறம் என்ன ஏமாத்த மாட்டீங்களே? இன்னும் உறுதியெல்லாம் சொல்லலடி. 12 மணி வரைக்கும் பர்மிஷன் கேட்டிருக்கா. அது வரைக்கும் உன் கூட இருக்க போறேன்னு அந்த சந்தோஷப்பட்டேன். இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. கொஞ்ச நாள் பாசம் வச்ச எனக்கே இப்படி இருக்கு உங்க பெரியவே. உங்களை அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு மாமா, எப்படி விட்டு கொடுப்பாரு? அதான் சொன்னேன், எவங்கிட்ட கூட போராடி வாங்கிடுவானே. பாக்கலாம், அதிர்ஷ்டம் இருக்கான்னு பாக்கலாம். உன் கூட வாழறதுக்கு எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கான்னு பாக்குறேன். அதெல்லாம் இருக்கும். எப்படி சொல்ற? நாம ஒண்ணு சேர்ந்தா அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஓய் ஓய் ஓய், நிஜமா தான் சொல்லுதேன். உன் வயசுக்கு தந்தாலும் பேசி மண்ணில கொட்டிடுவேன். உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சத்தியமா வயசுக்கு மீறின வளர்ச்சி, மண்ணில கொட்டிடுவேன். கத்து கொடுத்தது யாரு? ஓய், அதெல்லாம் முடியாது. ஆனா இப்ப பிள்ளைல ரொம்ப பாஸ்டா தாண்டி இருக்கீங்க. அதெல்லாம் முடியாது, கொடுங்க. கொடுக்க முடியாது. நீ தான் இப்போ ஜென்ரேஷன், நான் அப்போ ஜென்ரேஷன் தான். கொடுக்க முடியாது. கொடுக்கலனா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். வேண்டாண்டி, வேண்டாம். கபார், நாங்களாம் கண்ட்ரோலா இருக்க வரைக்கும் உனக்கு நல்லது. அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்க. ஆமாடி, நான் கண்ட்ரோலா இருக்க வரைக்கும் உனக்கு நல்லது. கண்ட்ரோலா இருக்க சொன்னா எவ்வளவு நாள் கண்ட்ரோலா இருப்போம். கண்ட்ரோல் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்க. சரி வா, அம்மால வெளில காத்துட்டு இருந்தாங்க, வா போலாம். என்னங்க? என்னடி? அது வந்து
நீங்க போக வேண்டாம். இப்ப எதுக்கு அதை ஞாபகப்படுத்துற? ஏதோ ஒரு வாரத்துல பயம் இருந்துகிட்டே இருக்குது. இப்ப கொஞ்சம் சந்தோஷம் வந்திருக்கு. கொஞ்ச நேரம் என் கூட இருக்க போறீங்கன்னு சந்தோஷமா இருக்கு. அது நிரந்தரமா இருக்கணும். பார்க்கலாம் நம்ம சேர்ந்து வாழ்றோமா இல்லையான்னு. அதெல்லாம் சேர்ந்து வாழ்வோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க மேலேயும் நம்ம காதல் மேலேயும். நான் வந்தப்போ அம்போன்னு விட்டுட்டு போகாம என்னாலும் பாத்துக்கிட்டேன்னு கூட ஒரு குழந்தை மாதிரி வச்சு பாத்துக்கிட்டீங்கல்ல. இதே உங்க இடத்துல வேற ஆம்பளை இருந்தா என்ன நடந்திருக்கும்னு எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, உங்க வீட்டை இருக்கட்டெல்லாம் குழந்தை மாதிரி பாத்துக்கோங்க, குழந்தை மாதிரி பாத்துக்கோங்கன்னு சொன்னீங்க. நீங்க அப்படி நினைக்க போய் தானே உங்க குடும்பத்தாளுக்குள்ளேயும் அப்படி நினைக்க சொன்னீங்க. உங்களை நம்பி வந்த நான் கண்ணீரோட இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தானே அப்பெல்லாம் சொன்னீங்க. ஆமா, என் கூட வாழ வந்தவா. பிறகு என்ன நம்பிதானே ஓடி வந்தா. என் கூட வாழணும் ஓடி வந்த. ஆமா, நீங்க இப்ப இதை விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க. இல்ல இல்ல பாக்கும். ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்க. என்னை பார்த்தா பாவமா இல்லையா? நான் என்ன பண்ண சொல்லுங்க. உங்களை மட்டும் தான் நம்பி வந்தேன். புரியுது புரியுது, ஏதாவது பண்ணலாம். என்ன வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போகணும்னு சொல்றேன். ஆமா, ஏன் இங்கே அதை சொல்ல வேண்டியதானே? இங்கே வா. இது எனக்கு வாங்கின பெட்டி தான், யாரும் வரமாட்டாங்க, தைரியமா சொல்லலாம். போங்க. இல்ல, வீடு வரைக்கும் தாக்கு பிடிக்காதுன்னு சொல்லிடு. சொல்ல முடியாது. செய்கையா? நான் ரெடியா தான் இருக்கேன். போங்க. வெக்கப்பட்டனா இப்படி சொல்லு. போங்க. ஏன் அடி விட போறா? இவர் மட்டும் என்ன விட்டுட்டு போவாரா? இப்ப மட்டும் கொஞ்சம் வர. சரி, இப்ப கொஞ்சம் நல்லா சொல்லு. முரட்டாட்டமா பேச்ச பாரு. குரலும் முரட்டே, ஆளும் முரட்டுதான். போங்க. நீ பேச்சிலையும் குழந்தை, செய்கையிலையும் குழந்தைதான். எப்படி மேட்ச் இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. அப்புறம் வீட்டுல போய் ஏதோ பண்ண போற, நல்லதுங்க பண்ணு. கொன்னுடுவ, போங்க. ஓய், எங்க போற? போங்க, நானே பயத்துல நிக்க. என்னை விட்டுட்டு போயிருவீங்களான்னு எனக்கு பயத்தை காட்டிட்டீங்கல்ல. சாரிடி. எனக்கு எப்பவுமே பயம் இருந்துகிட்டே இருக்கும். சாரி சாரி சாரி. எனக்கு இப்போ கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. இங்க பாரு, முயற்சி பண்றேன். நான் இப்ப வீட்டுக்கு போய் உடனே முயற்சி பண்றேன். போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்றேன். சரியா? இங்க வா, என்கிட்ட வா. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப பயந்துட்டியா? செத்தா போயிட்டேன். சாரிடி, சாரி. இங்க வா. வேண்டாம், நீங்க சீக்கிரம் வீட்டை போய் போகாம இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னதுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். இங்க வா. ஏய், ஒண்ணு சொல்றேங்க, வா. சரி சரி, வருத்தப்படாத. இங்க பாரு, நிச்சயமா நம்ம காதல் நம்மள ஒண்ணு சீக்கும் நான் நம்புறேன். என் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கும் நம்பிக்கை இருக்கு. பெண்ணை ஏன் பயப்படுத? இல்ல, நான் ஒரு முடிவோட தான் இருக்கேன். போனா ஒன்னா போவோம், இல்லங்க ஒன்னா வாழுவோம். என்னை தனியா விட்டுட்டு போலாங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு வேண்டாம். அப்படி விட்டுட்டு போன நினைச்சீங்கன்னா என்ன உயிரோட பார்க்க முடியாது சொல்லிட்டேன். என் பணத்தை தண்ணி தான் நீங்க போக வேண்டியது இருக்கும். ஏடி பேசிக்கிட்டு இருக்கா? இல்ல, நான் தீர்மானமா இருக்கேன். என்னால உங்களை பிரிஞ்சு வாழ முடியாது. இப்பெல்லாம் பேசாத, எனக்கு டென்ஷன் ஆயிரும். இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காத. உங்களுக்கு டென்ஷன் படுத்துறதுக்காக சொல்லல, உண்மை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சத்தியமா தான் சொல்றேன். போனா ஒன்னா போவோம், வாழ்ந்தா ஒன்னா வாழ்வோம், இல்லைன்னா வேண்டாம். எனக்கு இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? இங்க பாரு, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. நான் இல்லட்டாலும் வாழ கத்துக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. இப்பெல்லாம் பேசாத, எனக்கு டென்ஷன் ஆயிரும்டே, பயமா இருக்கும்டே. இல்ல, இதுதான் என் முடிவு. போனா ஒன்னா போவோம், வாழ்ந்தா ஒன்னா வாழ்வோம், இவ்வளவுதான். இதுதான் என் முடிவு. இதுதான் என் கடைசி முதலமான முடிவு. நான் உறுதி சொல்லிட்டேன். வாழ்ந்தா ஒன்னா, போனா ஒன்னா. இதுதான் என் முடிவு. I love you. வாழ்ந்தா ஒன்னா இருப்போம், போனா ஒன்னா போயிருவோம். I love you. I love you. இப்போ நீ இந்த முடிவு எடுத்தியோ, நான் அந்த முடிவுக்கு கட்டுப்படுறேன். வாழ்ந்தா ஒன்னா, போனாலும் ஒன்னா. அப்படி ஐயா ஐயா அண்ணா சொல்லுடா. பர்மிஷன் வாங்கிட்டேன். என்ன விஷயம்? நம்ம புதிய வேலையை பார்க்க போறோமே அந்த ஆபீசரு. ஆமா, அவர் 2 நாளா உங்க ஸ்டேஷன்ல தான் இருந்திருக்காரு. என்னடா சொல்ற? ஆமா, ஏதோ பெட்டிஷன் கொடுக்க வந்தாராம். பெட்டிஷனா? ஆமா, அவர் 2 நாளா பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்காரு. உங்க ஸ்டேஷன் இந்த கான்ஸ்டபிள் 2 பேரும் கண்டுக்கவே இல்லையா? நான் ஸ்டேஷன்ல தான் இருந்தேன். இல்லனே, நீங்களும் விக்ரமா அப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அப்பதான் அவர் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. இந்த 2 கான்ஸ்டபிளும் கண்டுக்கவே இல்ல. இல்லன்னா அன்னைக்கு அங்க மடக்கி பிடிச்சிருக்கலாம். உனக்கு இது யார்ட்ட சொன்னா?
இல்ல அவர் பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்காரு. அதே கையில் கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கையில் தான் இப்ப என்கிட்ட சொன்னா இந்த பெட்டிஷன் 2 நாளா அலைஞ்சிருக்கேன், அந்த ஸ்டேஷன்ல யாருமே கண்டுக்கலன்னு கான்ஸ்டபிள் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. என்ன பெட்டிஷனா? ஐயோ என்ன பெட்டிஷன் தெரியலடா. இரு நான் கையில் கேட்டுட்டு வரேன். சரி சரி இருக்கட்டும், நம்ம இப்ப அங்க போன பொதி மலைக்கு வா. ஆமால இரு நான் ஜீப் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வாடா. வந்துட்டேன். பெட்டிஷனா? இப்ப இங்கொருத்தர் பெட்டிஷன் கொடுக்க வந்தாரு. இவரு டிப்டாப்பா இருக்காரு. இவரை பார்த்தாலே நம்ம கான்ஸ்டபிள் எல்லாம் பயந்துருப்பாங்க. இவர் தூக்கி போட்டு மிதிச்சிருவாரு. அவர் இருக்க கம்பீரத்துக்கு கான்ஸ்டபிள் எல்லாம் பக்கத்துல வர முடியாது. ஒருவேளை இவரா இருந்தா இவளுக்கு தூங்கணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்குது. நமக்கு தூங்க நேரம் இல்ல. நீ தூங்கட இங்கே உட்காரு. சேட்டை பண்ணாம இருந்தாதான் தொட்டில போட்டு தூங்க வைக்க மாட்டேன். இல்ல தொட்டில தூங்க போட்டுருவேன் பாத்துக்க. சரி யாருக்காவது ஏதாவது வேணும்னு சொல்லுங்க, நான் கொண்டு தருவேன். யாராவது வீட்டுக்குள்ள வந்தியா முட்டி கிழிச்சு வெளுத்துறேன் சொல்லிவிட்டேன். இன்னைக்குதான் வீட்டுல யாரும் இல்ல. இன்னைக்கு தூத்து தொடச்சு ஒற்றை அடிச்சாதான் உண்டு. நான் எல்லாம் வேலையை பார்க்க போறேன். வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது சரியா? எனக்கு சாக்கெட் வேணும். நான் ஆரம்பிச்சிருவல்ல, வீட்டுல ஆரம்பிச்சு வைக்கதே இவதான். சாக்கெட் இல்ல ஒண்ணு இல்ல. எங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுத்தேன். திமிர பிறந்த பிள்ளைக்கு. உங்க அப்பா கிட்ட சொன்னா நான் பயந்துருவேனோ? எங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுத்தேன். பாடி சொல்லி கொடுடி. ஆனா எனக்கு கோவம் வந்துரும். இல்லட்ட மட்டும் அப்படியே கலகலன்னு எப்ப பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருப்பா. எனக்கு கோவம் வந்துரும். அட பாடி உங்க கோவம் வந்துருமா? மூஞ்சி இருக்க சைஸ பாரு. உங்க அப்பா என்ன பெரிய சண்டியரோ? பாத்தியாடா எங்க அப்பா பத்தி எப்படி சொல்லிட்டாவ நீ? அது வந்து எங்க அப்பா பத்தி சண்டியரான்னு கேட்காவல. அப்பா வீட்ல கொஞ்சம் மிரட்டணும்னா இவளுக்கு வீட்ல பெரிய ஆளு நினைப்பு. தூக்கி போட்டு மிதிச்சு விட மாட்டேக்க. எங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துவேன். அட பாடி சொல்லி கொடுடி. என்ன சொன்னியா? என்ன சொன்னாவ? ஒழுங்கா தான் சொன்னாவ. எங்க அப்பா கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒண்ணு சொல்லதுக்கு விட்டாதனே தூக்கி போட்டு மிதிச்சு விட ராஸ்கல். பாடி. அப்படியா? உனக்கு கோவம் வருமோ? பின்னாடி கோழி மேஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன பார்த்து சொல்லிட்டேல்ல, நான் எங்க அப்பா வந்தேன்னு சொல்லுவேன். எங்க அப்பா வந்தேன்னு சொல்லுவேன். பாடி சொல்லிக்கடி இவள. நான் யார் தெரியுமா? நீ யாரான்னு எனக்கு என்ன? யாரு நீ? பொண்ணு தரமாவா? பொண்ணு தரமாவானா? யாரு கொம்பா இருக்குது? நான்
பையனே இந்த வயசுல நேக்க யோசிச்சிருக்குவா. சரி சரி, யார் 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 மாவான்னு சொல்லுங்க பாப்போம். நான் பொண்ணுத்தர மாவா, நான் விக்க மாவா, நான் விக்கிற மாவா, தாரணப்பா மாவா. ஏன் அத அவங்க உட்கார்ந்துருக்கங்க சொல்ல மாட்டாவளோ? அவளாவது சொல்ல முடியாது குட்டி பாப்பா. அதுக்கு நீங்க சொல்லுதியா? ஆமா, அது எங்க தாரணப்பா மாவா. உங்க தாரணப்பா மாவா. ஆமா, எங்க பாப்பா. அப்ப உனக்கு பின்னாடி நிக்கலாவா? எங்க விக்கியப்பா மாவா, எங்க விக்கியப்பா மாவா, உங்க விக்கியப்பாவா? ஆமா, எங்கப்பா விக்கியப்பா. இப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டெல்லாம் போட்டியா? அது அவன் யாரு? விக்க மாமா மாவ. யார் மாமா அது? எங்க மாமா, எங்க மாமா, எங்க மாமா. பையன் எவ்வளவு தெளிவா இருக்குவ. நான் தான் லூசு மாதிரி வந்து சிக்கிருக்கனா? சண்டை படும் போது எங்க தம்பி உங்க தம்பினாவ. அதே நான் வந்து கேட்டோன்னே எங்க அப்பா, எங்க விக்கியப்பா, எங்க விக்கிற மாமா. பொழைச்சுக்குவிய மாமா. சரி சரி, வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது. சொன்னது புரியுதா? ஏதாவது வேணா அக்கானு சத்தம் போடுங்க, நான் வெளியில வந்து தருவேன். யாராவது உள்ள வந்திய? இல்ல வரல. சரி சரி, வீட்டை கழுவிட போறேன். யார் யாருக்கு எது எது வேணும்னு சொல்லுங்க, நான் இப்பவே வெளியில கொண்டு வச்சிருந்தேன். எனக்கு பால் வேணும். வேற பிஸ்கட் வேணும். கரெக்டா கேக்குவா. இன்னைக்கு இதை எடுத்து கொடுக்கறது எனக்கு நேரம் கரெக்டா இருக்கும். நான் வீட்டை கழுவி விட்ட மாதிரி தான். சரி சரி, மொத்தமா பிஸ்கட் பாலெல்லாம் எடுத்து கொண்டு வெளியில வைக்க. எடுத்து குடிச்சிட்டு இங்கேயே இருங்க. கேட்ட திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. கேட்ல கெட்டி வச்சுடுறேன். வீட்டை விட்டு யாராவது போங்க. பார், வீட்டுல யாரும் இல்ல. என்னால தெரு தெருவா வந்து தேட முடியாது. மதனி கிஷன் எங்க போனானுவா? வயலுக்கு. அவனும் இந்த வயசுல வயலுக்கு போயிட்டு இருக்கானுங்க. சரி சரி, இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன். எங்களுக்கு நாளைக்கு தம்பி வந்துருவான். எனக்கு தம்பி வருவான். பிஸ்கட் இரு, அக்கா கொண்டுட்டு வருவாங்க. சரியாமா? அக்கா தூக்கு. ஐயோ, பிள்ளை தூக்கணுமா? சரி சரி, வா அக்கா கிட்ட வாமா. அக்கா கிட்ட வா. வாமா, வா அக்கா கிட்ட வா. ஆத்தி, எங்க வீட்டு வைரங்கள் ஃபுல்லா இங்கதான் நிக்கும் போலுக்கு. இல்ல என்ன பேட்டும் கைவா நிக்கிறேங்க. மாமா, சிங்கக்குட்டி வா. என்ன சாப்பிடல அப்படி என்ன உங்க வா, அப்பா கிட்ட வா, அப்பா கிட்ட வா. மாமா அப்பா கிட்ட இருப்பா. எங்க அப்பா, எங்க மாமா. சரி சரி, தம்பி அதுதானே. சரி, நீங்க நின்னுங்க, நான் தண்ணி மட்டும் தூக்கி வச்சுட்டு வரேன். மாமா கிட்ட தான் இருப்பா. இரு, மாமா ட்ரெஸ் மாத்திட்டு வந்து உங்களை எல்லாம் கடைக்கு கூட்டு போறேன். சரியா? மாமா ட்ரெஸ் மாத்திட்டாரு. இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து வரேன். தங்க பிள்ளைக்கு பிஸ்கட் சாக்லேட்லாம் வாங்கி தரேன். அந்த செடிக்கு போவோம். சரி, இல்ல நின்னுங்க, நான் போய் ட்ரெஸ் மாத்தி தரேன். தம்பிங்க வா. என்னையா இங்க வா. அம்மோ, என் தங்க பிள்ளைன்னு ஒத்தையில உட்காந்துருக்கான். அங்க வா. அம்மன்னு வரலையா? சரி சரி, இல்லங்க வா, அப்பா கிட்ட வா. என்னவா இவ்வளவு கதுக்க அழகா பாரு. ஏல என்ன என் தங்க புள்ள. இரு, அப்பா அவனை கடைக்கு கூட்டு போறேன். நீ இல்லாம முடியுமா? வீட்டுக்கு தலைவியே நீ தானே. அம்மா என்ன இவ்வளவு குவாத்துல என்ன வந்துச்சு? இப்ப உங்களுக்கு அந்த பிரச்சனை என்னமா? அப்பா ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்க. ட்ரெயின்ல போறாங்களா? அப்ப அது கேன்சல் ஆகலையா? எப்ப போனாங்க? அதெல்லாம் விட மாட்டேன் பொண்ணு. அதாவது எனக்கு சொல்லியிருப்பாங்களே. சரி இருங்க, நான் உங்களை கடைக்கு கூட்டு போறேன். என்னமோ என் தருண் பத்த வைரலுங்க வா. என் தங்கங்களா, என் தங்கங்களா. ஆமா, பிள்ளைங்களா இருக்குது. நீங்க ஒத்தையிலே வீட்டுல இருக்கீங்க? வேற யாரும் வீட்டுல இல்ல? அன்னைக்கு அக்கா வீட்டுல இருக்கா? சரி, அப்ப போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டேன். சரி, நான் போய் ட்ரெஸ் மாத்தி வரேன். நீங்க இங்க இருங்க. இப்ப இந்த ஒரு ரூம் முடிச்சாச்சு. இன்னும் 2 ரூம் அதையும் முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அறுப்பாங்கறைய ஹாலு தான் இருக்குது. 2 முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அப்பா, அந்தந்தால போட்டிருக்காவ துணி கணியெல்லாம். சப்பா, இப்பதான் வந்து ஒரு ரூமே முடிஞ்சிருக்கேன். கிச்சன் வேற அப்படி அப்படி கிடக்குது. அதை வேற கிளீன் பண்ணணும். என் புக் எல்லாம் ஹாலில் கண்டுச்சு. அதையும் எடுத்து வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும்.
வீட்டுல யாரும் இல்ல. அதுக்கு இல்ல, அது வந்து அதுக்கு இப்ப என்ன? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமா? இல்ல, வீட்டுல யாரும் இல்ல. கத்தாத, சொன்ன கேளு. மாமா நிச்சயமாவே எனக்கு கோவம் வந்துடும். மரியாதை என்ன விடுங்க. விடுங்க மாமா. அதான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டியா? நான் டைவர்ஸ்க்கு தான் அப்ளை பண்ணிருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லலையே. என்ன உளறிட்டு இருக்கா? ஆமா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. நான் பாட்டிக்கிட்ட சொன்னேன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேனே. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்ன. ஆமா, ஆனா உங்களை நான் சொல்லலையே. கோத்த கலப்பிடாத. நீங்க நல்லா கேட்கலன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப திரும்ப இந்த குடும்பத்துல அவமானப்படுறதுக்கு விரும்பல. டைவர்ஸ் கிடைக்கட்டும்னு பொறுமையா இருக்கேன். விடுங்க மாமா. இங்கே நினைச்சு நினைச்சு பேச மூஞ்சி அடிச்சிடலாம் சொல்லிட்டேன். என்ன விடுங்க மாமா. ஆமா, எனக்கு தூக்கி கொடுத்துட்டா நான் சொல்லி பார்ப்பேன். விட்டுருங்க சொல்லிட்டேன். விடுங்க மாமா. அதெல்லாம் விட முடியாடி. என்ன பண்ணுவ? நான் தான் முடிவு பண்ணிட்டேனே, நீ தானே. எல்லா ஏற்பாடும் முடியட்டும், நான் அம்மா கிட்ட பேசுறேன். எனக்கு வேண்டாம், நான் அக்கா கிட்ட கேட்டா எனக்கு கொடுப்பான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீ தான் கேட்கப்பா, உன் பொண்ணு எனக்கு கொடுக்கான்னு கொடுப்பான். அவங்க கிட்ட கேட்டுட்டா கோத்த கலப்பிட்டு போயிடாத, கொடுத்துருவேன். அச்சோ, விடுங்க மாமா. விட முடியாதுடி. இப்ப என்ன, வீட்டுல யாரும் இல்ல. இவ்வளவு சீப்பா நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இல்லையா, நான் என் காதல சொல்லியாச்சு, நீயும் விரும்புறேன்னு எனக்கு தெரியும். இப்போ சந்தர்ப்பம் இப்ப தான் கிடைக்குது, நான் எப்படி விடுவேன்? இது எனக்கான நேரம், அப்பெல்லாம் விட முடியாது. ஏதோ நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம திடீர்னு வந்து உனக்கு வெட்டி பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. தெரியும்ல, நான் உனக்கு தான் விரும்புறேன்னு. பரவாயில்ல, அதெல்லாம் மண்ணம் கட்டி உனக்கு எல்லாமே இருக்குன்னு எனக்கு தெரியும். விரும்பவே இல்லை வா, இல்ல எனக்கு தெரியாது பாரு. மனசுக்கு வெளில சொல்லிட்டேன், இப்ப திடீர்னு இல்லைன்னு சொன்னா நான் நம்பிடணும். நான் கட்டி பிடிச்சது பிடிக்கல மட்டும் சொல்லு. ஆனா வேற எந்த காரணத்துக்காகவும் நான் விட மாட்டேன். நான் கிட்டக்கு பதில சொல்லல. நான் கட்டி அடிச்சிருக்கிறது பிடிக்கல மட்டும் சொல்லி போதும். அது விருப்பம் நம்ம சொல்ல மாட்டேன். சும்மா வாய் தானே சொல்லுது. வெறும் உதவி மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்படி பிடிச்சது பிடிக்கலன்னா தள்ளி விட்டு போயிருக்கலாம். ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்காக நான் பிடிச்சிருக்க? சொல்லிடி, அவ்வளவு ஸ்ட்ராங்காக நான் பிடிச்சிருக்க? என்ன தள்ளி விட முடியல? தள்ளி விட முடியாது. உனக்கு எனக்கு தள்ளி விட முடியாது. எதுக்கு டைத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? அழகா இருக்க. அப்போ நான் வருவேன்னு தெரியும். உண்மையை சொல்லு, நான் இந்த டைத்துக்கு வருவேன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படித்தானே? எதுக்கு தள்ளி போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? ஏற்று மண்டு கடகன்னு பேசுறதுக்கு இங்க நேரமும் பொழுது இருக்கு பத்தியா? கடைக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதே, அங்க வா. திரும்ப சொல்றேன், கடைக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாத. ஃபீல் பண்ணா பாத்துக்க. என்னடா தின்னசமா கொஞ்சமே மட்டுக்கான்னு நினைச்சாத சொல்லிட்டேன். வந்தோன்னு கெட்டி அணைச்சேன். ஏன் நான் உனக்கு தெரியாது? என் குரல் வெளியிலே கேட்டிருக்கோம். அடிக்காதடி. நான் நினைச்ச உடனே நீ சிரிச்ச. இல்லைன்னா மட்டும் நான் நம்பிடுவேன். சரி, நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, வா. இதேதான் தினமும் சொல்லிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு உங்களை பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்கல. ஆனா நான் என்ன பண்ணாலும் பொறுத்து போயிடுவான். அப்படிதானமா? சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காதடி. பிடிக்கல பிடிக்கலங்க, என்ன பண்ணாலும் சரி. நான் எதுவும் சொல்ல விரும்பல. நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. தங்கப்புல, தங்கப்புல.